உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்கள் பழைய உடுப்பை எப்படி களைந்து போட்டு புதிய உடுப்பை எப்படி நம்ம மாற்றிக்கொள்றோமோ அதே மாதிரி பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். நான் சொல்றேன், கண்டிப்பா பழைய மனுஷன் நமக்குள்ள இருக்க கூடாது. சிலர் அதனால தான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏதாவது கோபம் வரும்போது சொல்லுவாங்க, நானே இந்நேரம் பழைய மனுஷனா இருந்தா உன்னை கண்டந்துடுமா சொல்லுவாங்க பாரு. அப்ப என்ன அர்த்தம்? பழைய மனுஷனை கொஞ்சம் களைஞ்சி போட்டுட்டாங்கன்னு அர்த்தம். பழைய மனுஷனா இருந்திருந்தா இந்நேரம் உன் கதையை வேறம்பாங்க. நல்லது, பழைய மனுஷனை களைஞ்சு போட்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் வேற மனுஷன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் வேற மனுஷன், நான் வேற உடுப்பு போட்டிருக்கிறேன், நான் புது மனுஷன்? இதே மாதிரி தான் எப்படி ஒரு உடுப்பை களைஞ்சு போட்டு ஒரு புது உடுப்பை மாத்திரமோ அதே மாதிரி தோல்வியான எண்ணங்களை, பயம் கலந்த எண்ணங்களை, சந்தேகமான எண்ணங்களை, விரக்தியான எண்ணங்களை, சோர்வான எண்ணங்களை, பலவீனமான எண்ணங்களை, இதெல்லாம் என்ன செய்யணுமா? நம்ம தான் களைஞ்சி போடணும், புது எண்ணங்களை கொண்டு வரணும்.